ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து புளியோதரை செய்ய போகிறேன். எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். அதுக்கு ஒரு பொடி திரிக்க போகிறேன். ஒரு தேக்கரண்டி வெள்ளை எள்ளு, ஒரு தேக்கரண்டி அளவு கொத்தமல்லி, ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயம். இப்போ இந்த மூண்டையும் கொஞ்சம் பொடி பண்ணுறேன். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து இதில் வந்து தாளிப்புக்கு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன். கடலைப்பருப்பு ஒரு மேசக்கரண்டி, உளுந்தம்பருப்பு ஒரு மேசக்கரண்டி. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிய விடுவோம். இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன் பொரியறதுக்கு. இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 கிள்ளி சேர்க்கலாம். சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் பொரிய விடுவோம். இது ஒரு சிம்பிளான புளியோதரை. நாங்கள் வீட்டில் செய்கிற புளியோதரை சரியான சிம்பிளானது. இப்போ இதுக்கு கஜு கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு கஜுவை விட வேர்க்கடலை, நிலக்கடலை தான் சேர்க்கணும். இப்போ புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து தண்ணியாக கரைச்சி இந்த மாதிரி சேர்க்குறோம். சேர்த்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறோம். இதுக்கு காரத்துக்கு வந்து நான் நிறைய காரங்கள் சேர்க்கல. நான் இதுக்கு வந்து காரமாக கிழங்கு புரட்டல் செய்திருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து தான் இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விடுவோம். நான் இதுக்கு காரமாக சேர்க்காத காரணம் நான் கிழங்கு புரட்டி இருக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் எள்ளும் மல்லியும் வெந்தயமும் பொடி பண்ணி அதை சேர்க்குறேன். இந்த தண்ணிக்குள்ளே சேர்க்குறேன், புளி தண்ணியில் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இது 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இப்போ செய்கிறேன். சாதத்தை வடித்து வச்சுருக்கிறேன். இந்த சாதத்தில் சேர்க்குறேன். இது சரியான சிம்பிளான ஒரு புளியோதரை. இது ஃப்ரைடேயில் சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு செய்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரியான சிம்பிளானது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.